அதாவது சினிமாவில் ஹீரோவாகிறது கஷ்டம். அப்படி ஹீரோவானாலும் கண்டினியூவாக 30 வருஷம் 40 வருஷம் வந்து அதே பொசிஷனில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறது தான் நம்ம உலகநாயகன் கமலஹாசன். ஆனால் அந்த ஹீரோக்கள் அந்த கண்டினியூவாக 40 வருஷம் இருக்கிறது மட்டும் கிடையாது, படங்கள் தயாரிக்கிறதும் மிகப்பெரிய விஷயம். அது தன் படத்தை மட்டும் இல்லாமல் பிற ஹீரோக்களை வச்சு படங்கள் தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை தான் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ஆரம்பத்துலேருந்தே பண்ணிட்டுருக்காரு. ஹாசன் பிரதர்ஸ் அப்படிங்கிற பேரில் பல படங்களை தயாரித்தார். பிற ஹீரோக்களான புரட்சித் தமிழன் சத்யராஜ் முதற்கொண்டு மாதவன், நாசர், ஏன் நம்ம சியான், விக்ரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா பல படங்களை தயாரித்தார். இப்போவும் நம்ம சிவகார்த்தியை வச்சு அமரன் அப்படிங்கிற படத்தை தயாரித்து முடிச்சிருக்காரு. ஸோ தயாரிப்பாளராக ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க. அபூர்வ சகோதரர்கள், விருமாண்டி, மைக்கேல்மான காமராஜன், அப்படி சொல்லிட்டே போகலாம். ஸோ அப்படி கமலை மட்டுமே வைத்து மிகப்பெரிய வெற்றியை குவித்த அந்த நிறுவனம் மகளிர் மட்டும் மாதிரியான படங்கள் வெற்றியாக இருந்தாலும் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் கலெக்ஷன் வந்தாலும் கூட அது வந்து ஒரு ஹீரோ படம் கிடையாது. ஆனால் கமலுக்கு இப்போ அமைந்த வெற்றியை போல மிகப்பெரிய வெற்றி படங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இனியும் வரும் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இப்போது விக்ரம் 2 அப்படிங்கிற படத்தை வந்து பார்க்கும்போது எவ்வளோ பெரிய வெற்றி. அந்த படத்தோட கலெக்ஷனே கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலேங்கிறாங்க. சில பேர் 410 450 அதுக்கு போல் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான கலெக்ஷன் இங்கே வெளியிடவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஹவுஸ்ஃபுல்லாக போன ஒரு படம். சில படங்கள் வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் ஹவுஸ்ஃபுல்லாக போகும். வீக்கில் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் பார்த்து தியேட்டரே ஃபில் ஆகாது. ஆனால் அந்த படங்களை 500 கோடி 600 கோடி சொல்லும்போது ஒரு மாதம் முழுக்க ஹவுஸ்ஃபுல்லாக போன படம் வந்து 450 கோடி அப்படிங்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரேடிங் வட்டாரம். அந்த படத்தோட கலெக்ஷன் ரியல் கலெக்ஷன் 600 கோடி. என்ன காரணத்தாலோ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் அந்த வசூலை சொல்லவே மாட்டிறாங்க அப்படின்னு குறைபட்டு கொள்கிறார்கள். இது ஒரு பக்கம். எது எப்படியோ அப்படி ஒரு வசூல் படத்தை கொடுத்தாச்சு. இப்போது நம்ம சிவகார்த்தியோட அமரன் படத்தையும் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த படம் இப்போ 300 கோடி வசூலை வந்து குவிச்சிட்ருக்கு. ஸோ இந்த படம் வந்து போட்ட பட்ஜெட்டை விட அதிகமாக ஆனாலும் கூட கலெக்ஷனாக லாப ரீதியாக பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா விக்ரம் 2 அமரன் இந்த 2 படங்களுக்கு பிறகு நம்ம மணிரத்னம் இயக்கத்தில் தக்லை படத்தையும் கமல் தான் தயாரிச்சுக்காரு. மணிரத்னத்தோட மெட்ராஸ் டாக்கீஸ் ரெட் ஜெயின் நிறுவனத்தோட சேர்ந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலும் தயாரிச்சுக்காங்க. ஸோ இந்த படமும் ஹிட் ஆச்சு அப்படின்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கு ஹாட்ரி ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பொறுத்தது பார்ப்போம். விக்ரம் 2 அமரன் இந்த 2 மெகா ஹிட் படங்களுக்கு அப்புறம் தக் லைஃபும் அந்த மெகா லிஸ்ட்டில் சேருதா இல்லையா என்று. உங்களுக்கு கமல் தயாரித்த படங்கள்லேயே பிடித்த படம் என்ன, மற்ற ஹீரோக்கள் வச்சு அவர் தயாரித்த படங்கள்லேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். குறிப்பாக விக்ரம் 2 அமரன் இந்த 2 படங்கள் எப்படி பிடிச்சிருக்கு, தக் லைஃப்காக நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள்.